வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, படித்ததில் பிடித்தது, அதில் எண்ணங்கள் ஏராளம். நாம் நம்மை பற்றி உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட பகுதிதான் எண்ணங்கள் ஏராளம். வாருங்கள் ஆராயலாம். பொதுவாக நல்லவனாய் வாழ்ந்தால் இறை வழிபாடு தேவையில்லையா என்று கேட்பார்கள். இன்றைய உலகில் நானும் ஒரு ஆத்திகவாதிதான் என்று இறைவனை ஏற்றுக்கொள்ளும் பலரும் கூட, நான் தினமும் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைப்பதில்லை என்று சொல்லுவார்கள். மேலும் இறைவனை வழிபடும் அந்த நேரத்தில் கூட பிறருக்கு நல்லது நினைத்து நல்லவற்றை செய்தாலே இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் என்றும் கூறுவது இறைவனை உணர்ந்துவிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இறை உணர்வை அறியாமலேயே இறைவனை வழிபடும் நேரத்தை கூட இல்லாதோர்க்கு உதவிடவே நான் பயன்படுத்துவேன் என்று சொல்வது ஏதோ நாம் தான் அந்த ஏழைகளை இந்த உலகத்தை படைத்த இறைவன் என்று சொல்வதைப் போல் இருக்கின்றதல்லவா? சரி, அப்படியென்றால் இறைவனுக்கு என்ன வேலை? இப்படி மனிதர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் இறைவனை நினைக்காமல் அந்த நேரத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதை நினைத்து எவருமே இறைவனை நினைக்காமல் விட்டுவிட்டால் இறைவன் என்பவன்தான் எதற்கு? அவன் ஏன் நம் எல்லோரையும் படைக்க வேண்டும்? ஆளுக்கொரு தலைவிதி, வாழ்க்கை முறை என அமைத்து நம்மை வழிநடத்த வேண்டும். எனக்கே நன்மை செய்து கொண்டு நான் மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கு நன்மை செய்து நரகத்திற்கே போகத் தயார் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இதற்கு நீ முதலில் இறைவனை புரிந்து கொண்டு செயல்படும் மனிதனாக இருந்தால் மட்டுமே உனது மனித பிறவியும் மகத்துவம் பெறுகின்றது. இல்லையேல் இறைவனை நினைத்து தினமும் சிறிது நேர பிரார்த்தனை கூட செய்யாமல் நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் எந்தவித சாதாரண சராசரி வாழ்க்கையை கூட சுலபத்தில் பெற்றுவிட முடியாது என்பதுதான் இறைவன் மனிதனுக்கு நிர்ணயித்துள்ள வாழ்க்கையின் விதி என்கின்றனர் பெரியோர்கள். வெறும் சில வார்த்தைகளை வாயால் தினமும் சொல்வதன் மூலம், அதாவது பிரார்த்தனை செய்வதன் மூலம் அப்படி என்ன பெரிய பலன் ஒருவருக்கு கிடைத்து விடப் போகின்றது என்றே நம்மில் பலரும் நினைக்கின்றார்கள், கேட்கவும் செய்கிறார்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தாங்கள் தினமும் வெறும் சில வார்த்தைகளை மட்டும் ஜெபிப்பதன் மூலம் இதுவரை தீராத அவர்களின் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடவா போகின்றது? நிச்சயம் தீர்ந்துவிடும். எப்படி? திடீரென்று ஏதும் மாயாஜாலம் நடந்துவிடுமா? நான் என்ன மந்திரமா ஜெபிக்கப் போகிறேன், நான் நினைத்தது உடனே நடந்துவிட என்று உலகில் பெரும்பாலானோர் கேட்கும் கேள்வியாக இருக்கின்றது. ஆம், நீங்கள் ஓதும் ஒளி கூட இறைவன் எனும் மந்திரவாதியை மயக்கக்கூடிய மந்திர ஒளிகள்தான். பிரார்த்தனையின், அதாவது தியானத்தின், தொழுகையின் பலன்களை பார்ப்போமா? ஒரு மனிதனின் இறைவனை நோக்கிய பிரார்த்தனையினால், ஓதும் ஒளியினால் என்ன பெரிய ஆதாயம் அவனுக்கு கிடைத்துவிட முடியும்? கேளுங்கள், அவனே எதிர்பாராத ஆதாயம் அவனுக்கு கிடைக்கும் என்கின்றனர். ஆம், எழுத்துக்களின் சேர்க்கையாகிய வார்த்தைகளுக்கு உள்ள வலிமை மிக அபூர்வ ஆற்றல் கொண்டது. ஒருவர் ஒரு பொருளை அல்லது ஏதேனும் ஒன்றை மனதில் நினைத்தாலும் உடன் அவர் அறிவுக்கு, அதாவது அறிவுக்கண் முன் வருவது அவர் நினைத்த நினைப்பிற்கு உண்டான பெயரும் வடிவமும் தான். பெயர் இல்லாமல் வடிவத்தை நினைக்க முடியாது, வடிவம் இல்லாமல் பெயரை நினைக்க முடியாது. பெயர்தான் வடிவம், வடிவம்தான் பெயர், இரண்டும் ஒன்றுதான். பெயர் சொற்கள் இல்லாமல் எந்த ஒன்றையும் யாரும் நினைக்கவோ சொல்லவோ செயல்படுத்த முடியாது. அந்த பெயர், அதாவது அந்த பெயர் என்பது எழுத்துக்கள் இணைந்த சொற்கள்தான். ஒருவரின் எந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் உருவாவது ஏதாவது ஒரு பொருளின் வடிவம்
அல்லது அதன் பெயரை சார்ந்தே இருக்க முடியுமே அன்றி வேறு எப்படியும் இருக்க முடியாது. இறைவனை பிரார்த்தனை செய்வதும் இவ்வாறுதான். ஆண்டவனே என்று சொன்னவுடனே தானாக அங்கே ஒரு வடிவம் உருவாகி விடுகின்றது. நம் குரலும் அந்த வடிவத்தை அடைந்து விடுகின்றது. நாம் பேசும் சாதாரண பேச்சுக்கள் அனைத்தும் சாதாரண எழுத்துக்களின் சேர்க்கையான வார்த்தைகள்தான். மந்திரங்கள் என்பதும் கூட சொற்கள்தான். அவைகளை சொல்வதுதான். ஒரு செப்புத்தகட்டில் சில சொற்களை எழுதி சில வார்த்தைகளை அதன் மேல் ஓதி ஊதுவது எவ்வளவு நம்ப முடியாத மந்திரம் போன்ற நல்ல அல்லது தீய செயல்பாட்டை ஏற்படுத்துகின்றது. இதை நம்பும் ஒரு மனிதன் இதே வலிமையுள்ள மந்திரம் போல் மாற்றப்படும் வார்த்தைகளின் சக்தியை நல்வழி மூலம் இறைவனை பிரார்த்தனை செய்தும் பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயலாதது நமது அறியாமைதான். ஒளியின் வலிமையை, பிரார்த்தனையின் ஆற்றலை, அது கொடுக்கும் பலனின் அளவை வார்த்தைகளால் அளவிட்டு சொல்ல முடியாது. அது அளப்பரிய சக்தி கொண்டது. இறைவனின் திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது கூட அந்த சொற்களுக்கு ஆற்றலை ஏற்படுத்தி அந்த சொற்களின் வடிவான இறைவனை நாம் உணரச் செய்யும் ஆற்றலையும் அது ஏற்படுத்துகின்றது. அதுவே நமது பக்திக்கு அடிகோலுகின்றது. மந்திரங்கள் கூட சொற்கள்தான். எனினும் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வதால் பயன் தரும். சொற்களின் வலிமையால் தான் சில முனிவர்கள் கூட இறையருள் பெற்று சில மந்திர சக்திகளை பெற்றிருந்தார்கள். ஆனாலும் அந்த சக்திகளை அவர்கள் தீய சக்திகளை முறியடிக்கவே பயன்படுத்தினார்கள். இதே போன்றே நம் வாழ்வை வளமாக்கக்கூடிய நல் சக்திகளையும் பிரார்த்தனையின் மூலம் அடைய முடியும். பிரார்த்தனையின் ஒளியின் பலனை நம் பொது வாழ்விலேயே சிறிதும் சுயநலமில்லாத சில நல்லவர்களின் வார்த்தைகளும் சில மகான்களின் வாக்குகளும் அப்படியே பழித்து விடுவது பல இடங்களில் நிகழ்வதைக் கொண்டே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதன் பலனையே இவர் கையால் இந்த தொழிலை தொடங்கி வைத்தால் ராசி, இவரின் வாய் மூலம் நாம் வாழ்த்து பெறுவது ராசி என்று ராசியுடையவர் என்கிற மிகச் சாதாரண வார்த்தை நாம் பயன்படுத்துகின்றோம் அல்லவா? அதன் பயனையும் பெற்று வருகின்றோம் அல்லவா? மேலும் இதனாலேயே சிறிதும் சுயநலமில்லாத தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு சிலர் ஒரு காரியத்தை பிறருக்காக செய்ய நினைப்பது வாயால் ஆசீர்வாதமாக சொல்லிவிடுவது கூட மந்திரம் போல் நடந்து விடுகின்றது. இந்த பிரார்த்தனையின் தியானத்தின் மூலம் ஒரு நாட்டில் இருக்கும் ஒருவரின் மனதின் எண்ண அலைகளை கொண்டே இன்னொரு நாட்டில் இருக்கும் ஒரு மனிதரின் எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி அவரின் நோயை குணப்படுத்தி விடுவது கூட இன்று சாத்தியப்பட்டிருக்கின்றது எனில் ஒளியின் வலிமை, அதாவது சவுண்ட், அந்த ஒளியின் வலிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய மனதின் எண்ண அலைகளின் விளைவாகவே நாம் சாப்பிடும்போது கூட சில வேளைகளில் தலைக்கு புரையேறும்போது உன்னை யாரோ நினைக்கிறார்கள் என்று சொல்லி தலையில் தட்டுகின்றோம். மேலும் நமக்கு சம்பந்தப்பட்ட வேறொரு இடத்தில் ஏற்படும் நிகழும் சில நல்ல அல்லது தீய சம்பவத்தின் போது இங்கு திடீரென்று நமக்கு ஏதாவது ஒரு சகுனம் போல் தோற்றமளிக்கும். அதாவது நமது செயலில் ஒரு தடங்கல், ஏதாவது ஒரு பொருள் தவறி கீழே விழுந்து உடைந்து சிதறிவிடுவது போல் நிகழும். இதுவும் நம் மனதின் எண்ண அலைகளின் வெளிப்பாடுதான். ஒளியின் வலிமையினாலே இவ்வாறு நிகழ்கின்றது. ஜப்பானில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலையில் சில குரங்குகள் இருந்தன. அவற்றுக்கு உருளைக்கிழங்குகளை உணவாக கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த உருளைக்கிழங்கை தண்ணீரில் கழுவி சாப்பிட ஆரம்பித்தது. அதை பார்த்தவுடன் அந்த மிருக காட்சி சாலையில் உள்ள எல்லா குரங்குகளும் உருளைக்கிழங்கை கழுவி சாப்பிட ஆரம்பித்தது. சில நாட்களில் ஜப்பானில் உள்ள எல்லா குரங்கு மிருக காட்சி சாலைகளிலும் இந்த பழக்கம் தொற்றிக்கொண்டது. இதை ஆராய்ந்த விஞ்ஞானிகள்
குரங்கு இனத்தை பொறுத்தவரை 100 குரங்குகள் ஒரு பழக்கத்தை புதியதாக ஏற்படுத்தி கொண்டால் மற்ற குரங்குகளுக்கும் அந்த பழக்கம் அவைகளுக்கிடையே எந்த தொடர்பு இல்லை என்றாலும் பரவுகின்றது என்பதை கண்டுபிடித்தனர். இப்படியாக காரல் கஸ்டவ் என்கிற ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த உளவியல் அறிஞர் நம் அனைவருக்கும் பொது மனம், அதாவது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்பதையும் கண்டறிந்தார். இந்த ஆராய்ச்சிகளிலிருந்து எண்ணங்களின் சக்தியானது தேச, மத, இன வேறுபாடுகளை கடந்தது எனவும் தூரம் அவைகளுக்கு ஒரு பொருட்டு அல்ல என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். ஆம், இறைவன் உங்கள் அருகில் இருந்தாலும் சரி, ஆகாயத்தில் இருந்தாலும் சரி, அவனை சென்றடையும் சக்தி நமது ஓதுகின்ற ஒளிக்கு, நமது பிரார்த்தனைக்கு, நமது யாசிப்பிற்கு உண்டு என்பதை மட்டும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். பேய்கள், ஆவிகளை கூட நீங்கள் ஒரு மத சின்னத்தையோ தெய்வ உருவ படங்களையோ காட்டி விரட்டிவிட இயலாது என்கின்றனர். அவை கூட ஓதுகின்ற நமது பிரார்த்தனை ஒளிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு விலகிச் செல்லும் இயல்புடையவை என்று சொல்லுகின்றனர். மேலும் நியூமராலஜி என்னும் ஒரு வகை ஜோதிடம் ஒரு மனிதன் தனது பெயரை இப்படி அமைத்து இத்தனை முறை தினமும் எழுதி வந்தால் இவ்வளவு பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றதல்லவா? இது எந்த அளவுக்கு நிஜம்? இதில் இருக்கும் ஒரு மறைமுகமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் நாம் அனைவருமே ஒருவரை ஒருவர் நம்மை அழைத்து கொள்ளும் நமது அத்தனை பெயர்களுமே ஆண்டவனை அர்த்தப்படுத்தும் ஆண்டவனின் திருநாமமே. இதனாலேயே உங்களின் பெயர் என நினைத்து கொண்டு ஆண்டவனின் பெயரை பலமுறை நாமே எழுதிவிடும் அந்த காரணத்தினாலேயே ஏதோ ஒரு வகையில் பலன் வந்து சேர்ந்து விடுகின்றது. உங்களின் பெயரை நீங்கள் எப்படி அமைத்து கொண்டாலும், எத்தனை முறை உங்களின் பெயரை நீங்களே எழுதி வந்தாலும் சொல்லிக்கொண்டு வந்தாலும் அது ஆண்டவனின் பெயரே என்பதை நீங்கள் உணரும் பட்சத்தில் மட்டுமே அது உங்களுக்கு பலனை கொடுப்பதாய் அமைகின்றது. அன்றி வேறு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கோ உங்களின் பெயருக்கோ அல்லது எந்த ஒரு பொருளுக்குமோ எந்த ஒரு தனிப்பட்ட சக்தியும் கிடையாது. ஆனால் ஒரு சிறிய புல்லை அல்லது கல்லை கூட நீங்கள் ஆண்டவனை நினைத்து வேண்டும் உங்களின் வேண்டுதலின் மூலம் உயிர்ப்பித்து விட முடியும். இதனாலேயே அதுவரை வெறும் கல்லாய் இருந்த ஒரு பாறை கூட சிறு உளியினால் உருவம் பெற்று சில சொற்களினால், அதாவது கும்பாபிஷேகத்தால் உயிரும் பெற்று நம் ஆலயங்களில் அரங்கேறி இருக்கின்றது எனில் பிரார்த்தனையின் பெருமை, பிரார்த்தனையின் மகிமையை நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? ஓகே மக்களே, இதுவரை ஒளியின் வலிமை, அதாவது சவுண்ட், அதை பற்றியும் பிரார்த்தனையின் வலிமையை பற்றியும் நாம் சிந்தித்து வந்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.